previous semestersல நான் முதல்வன் courses படிச்சிருப்பீங்க இல்லையா? What is your idea about நான் முதல்வன்? Do you have any points to tell about நான் முதல்வன்? And one more thing, whatever the questions I'm asking, உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுமோ அதை வந்து நீங்க சாட்ல கொடுக்கலாம். It should be interactive. So கேக்குற questionsக்கு simple questions-ஆ இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை பத்தி you can tell it in the chat so that we can discuss everything. Okay, in today's session, we will be looking at the overview of நான் முதல்வன், followed by orientation about Oracle. So நீங்க Oracle-ஓட courses தான் learn பண்ண போறீங்க. So you will be getting introduced to Oracle, then followed by database. So நம்மளோட course வந்து Oracle Database Foundations. I hope you know that. So we will be taking you through foundations of database. இன்னைக்கு செஷன்ல நம்ம ஓரியன்டேஷன் பார்க்கலாம். நான் முதல்வன் is a skill development initiative. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் தான் நான் முதல்வன். So it was launched in March 2022. So what is mean by நான் முதல்வன்? What is the meaning? அந்த phrase-ஓட meaning என்ன? So நான் முதல்வன் அப்படிங்கிறது it is like I am the leader அப்படிங்கிற மாதிரி to empower the youth. யூத்தோட எம்பவர்மெண்ட்காகவும் அவங்களோட ஃபியூச்சர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் கொண்டுட்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் நான் முதல்வன். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் இட் எய்ம்ஸ் டு எக்யூப் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ஸ்கில்ஸ் ஸோ தட் தே கேன் கான்ஃபிடென்டலி அப்பியர் ஃபார் ஜாப் இன்டர்வியூஸ். அவங்களோட ஜாப் மார்க்கெட்ல வந்து எவால்வ் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ற ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். ஸோ இட் இஸ் ஆஃபரிங் கோர்சஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ aimed to build the skills. So இப்ப நீங்க வந்து படிக்கிற கான்செப்ட், all of you are from computer science background I think. So நீங்க படிக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? It will be more of theoretical. So to bridge the gap between education and employability, this program is serving. Right? When you go to இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு வந்து மோர் ஆஃப் பிராக்டிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த ஒரு ஜாப் இன்டர்வியூ போறீங்க அப்படின்னாலுமே நீங்க போட்டிருக்கிற ஸ்கில்ஸ்ல நீங்க எக்யூப்டா இருக்கீங்களா, நாட் ஒன்லி இன் தியரட்டிக்கல் பட் அது பிராக்டிக்கலா உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியுதா அப்படிங்கிறது தான் தே வில் கான்சென்ட்ரேட் மோர். ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். ஸோ இட் இஸ் giving opportunity to increase the employability rate for the students. So whatever the sector you are going, either IT or manufacturing, healthcare, எந்த ஒரு செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே not only theoretical
எஸ்கே கட் ஆயிடுச்சா? ஹாஸ்டல் ஒன்று கேக்குதா? வாய்ஸே கேட்கல. ஒரு செய்தா ஒரு செய்தி வச்சிருக்கேன். So next is non-முதல்வன் massive upskilling platform. I hope you might be knowing about this platform. Just a minute, I'll share my screen. I hope the screen is visible. So நீங்க ஏதாவது ஒரு சர்ச் என்ஜின்ல போயிட்டு NM லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அதுதான் வந்து நான்-முதல்வன் மேசிவ் அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு இண்டிவிஜுவல் ஐடிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க ப்ரீவியஸ் செமஸ்டர்லயே படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் லாகின்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஐடிஸ் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஐடிஸ் யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணலாம். இந்த சைட் லாகின் பண்ணா யூ கேன் ஆக்சஸ் த டேஷ்போர்ட் அண்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் மேப் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வாய்ஸ் கேட்கலதான் நான் வாய்ஸ் கட் ஆகுது.
நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோஸ் பாக்குறதோ ஒரு கண்டென்ட் ரீட் பண்றதோ இல்லாம ஹேண்ட்ஸ் ஆனா நீங்க லேர்ன் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும், ரைட்? சோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா, அசைன்மெண்ட்ஸ் மூலியமா, பிராக்டிகல் செஷன்ஸ் மூலியமா we will be giving you guidance. So non-முதல்வன் is more than a website. It is a comprehensive ecosystem for upskilling. And உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் லேர்னிங்க்கும் ஜாப் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற கேப்பை வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் பண்ணுது. Then next it is about hackathon. உனக்கு வேற மாறி மாதிரி வருதுடா, ஸ்பீக்கிங் வேற மாறி மாதிரி வருது, வேற வருதா உனக்கு கௌதம்? Do you have any idea about hackathon? இதுக்கு முன்னாடி நான் முதல்வன் கோர்சஸ்லயோ இல்ல வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஹேக்கத்தான்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஹேக்கத்தான் பத்தி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஹேக்கத்தான் காம்படிஷன் No idea. Okay, so I will explain that also. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்து இந்த டேட்டா பேசஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும், இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க டேட்டா பேசஸ் மேனிபுலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியடும் கொடுத்துருப்பாங்க. எதர் டேஸா இருக்கலாம் இல்ல ஹவர்ஸா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல நீங்க அந்த சொல்யூஷன் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுதான் ஹேக்கத்தான். கோடிங் சேலஞ்சஸ் ஆர் ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி சொல்லலாம். சோ இது வந்து எண்ட் ஆஃப் எவ்ரி ப்ரோக்ராம் வந்து நான் முதல்வன் கண்டக்ட் பண்றாங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த ட்ரைனிங்கை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸீடிங் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக they are conducting hackathons. So every course endல we will be conducting hackathons. So first roundக்கு எல்லாருமே participate பண்ணுவாங்க. Then அடுத்தடுத்து based on the solution clarity and implementation பொறுத்து we will be selecting top performers and அவங்களுக்கு வந்து rewards and prizes வந்து they will offer from நான் முதல்வன். So in the hackathons வந்துட்டு they can participate in real time programming and problem solving. முன்னாடியே சொன்ன மாதிரி சோ அவங்க லேர்ன் பண்ண எல்லா கான்செப்ட்ஸையும் they can apply actively. சோ இந்த ஹேக்கத்தான்ஸ் வந்து என்னென்ன டொமைன்ஸ்ல இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ், டேட்டாபேசஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் இந்த மாதிரி நிறைய கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ்ல along with industry relevant expertise ஓட they have conducted. So இந்த நான் முதல்வன் பேனருக்கு கீழே அரௌண்ட் 100+ ஹேக்கத்தான்ஸ் வந்து till date வரைக்கும் they have completed. So it is not just the competition. இது வந்து ஒரு டீம் ஒர்க், கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு, ரைட்? So students can work in teams or either individual participation கூட they are allowing. So அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் டிசைன் பண்ணலாம், சொல்யூஷன்ஸ் டிசைன் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூட கனெக்ட் பண்றதுக்குமே இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. Then these are some of the hackathons that we have conducted. We have conducted in Gen AI, ERP, cloud computing, supply chain management. இந்த மாதிரியான டொமைன்ஸ்ல எல்லாம் we have conducted hackathons so far. Then offering skills to power your future. So நான் முதல்வன்ல there are diverse range of programs. நிறைய டொமைன்ஸ்ல வந்து we are training in industry demand skills and emerging technologiesல.
So அதுல some of the domains வந்து we will discuss now. First is artificial intelligence and machine learning. Artificial intelligence na enna? Can you give me any examples or artificial intelligence வந்து எப்படி நம்ம implement பண்றோம், real time யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு examples முடியுமா? Then we will discuss in detail. Yes, ChatGPT, Gemini, Meta AI, DeepSeek. So ஒரு மெஷின் வந்து ஹியூமன் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். குட். It will not replace the human brain. It will think and act like human. Exact human brain வந்து அதனால replicate பண்ண முடியாது. It will think and respond like human. Copilot, Google Assistant, Alexa, good. So artificial intelligence and machine learning எல்லாமே it is aimed at automation and making smart systems. Then next is data analytics. Do you have any idea on data analytics? We will be dealing with big data. So நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி we will gain some insights. அந்த டேட்டால இருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ். குட். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இதுல நம்ம டெக்னாலஜிஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம், அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவோம். Then next, what is cloud computing? Any idea about that? We can access the resources online. So mostly வந்து cloud அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான் பிரைமரியா தெரியும். பட் நாட் ஒன்லி ஸ்டோரேஜ், நம்ம அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றது, ரன் பண்றது, தென் டேட்டா பேசஸ் ரன் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு we can use with the help of cloud. நம்ம பிசிக்கலா எந்த சர்வர்ஸும் மெயின்டைன் பண்ணாம, எந்த அப்ளிகேஷன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணாம we can use all the services online. So இது வந்து cloud-ஓட core concept. So we will be storing the data and application over internet. Yes, it is correct. Then next, databases. So databases அப்படிங்கிறது it is the backbone of every IT systems. So நீங்க இப்போ எந்த ஒரு MNC எடுத்துக்கிட்டாலுமே they work based on the data. So database management அப்படிங்கிறது it is like a backbone of every IT systems. So these are all top most technologies. நம்ம நான் முதல்வன்ல ட்ரைனிங் கொடுக்கிற technologies, and along with this there are some more platforms in areas like digital marketing. So digital economy essential வச்சு எடுக்கிற one of the technology. Then blockchain. So blockchainல we will be dealing with finance and security. Then cyber security. So அதுல வந்து we will be safeguarding the systems. நம்மளோட சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து எப்படி நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு, அது எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற டெக்னாலஜில ப்ரொவைட் பண்றோம். தென் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரியான கோர்சஸ்ல we are providing.
So summarizing, in non-முதல்வன் initiative, we are providing very valuable courses and also certification programs. உங்களுக்கு end of the programல you will be gaining a certificate. So it is like a formal validation. நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சர்டிபிகேட் அப்டெயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. It will be useful when you apply for jobs. You can add it in your resume. It adds value to your resume. Then internships or higher studies லையும் கூட நீங்க இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். Then next is non-முதல்வன். பக்கத்து பக்கத்துல கேட்டா So major motto of non-முதல்வன் initiative is not only training, so they will also get you placed in right careers. So non-முதல்வன்ல இருந்து they also have a dedicated placement portal. So on the portal, it is a well-structured online portal. The students can connect with top recruiters. So across the world இருக்கிற top IT companies and recruiters கூட டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ்னால கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எனேபிள் பண்ணிருக்காங்க. So it acts as a bridge between trained students and companies. So companies will be looking for skilled candidates. So அந்த கம்பெனிஸும் ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற ஒன் ஆஃப் த டெடிகேட்டட் பிளேஸ்மெண்ட் போர்ட்டல் வந்து நான்-முதல்வன் ரன் பண்றாங்க. And also personal career guidance-உம் ப்ரொவைட் பண்றாங்க. So interview preparation sessions, resume building workshops, soft skill development, communication, mock interviews, இந்த மாதிரியான எல்லா பிளேசஸ்லயுமே நான்-முதல்வன்ல they are providing trainings. So ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு என்டர் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா they can go with confidence and they will be preparing for hiring process. Basement assistance Is the screen visible? இதுக்கே 42 கேள்வி இருக்குது. So all the courses that you are learning from non-முதல்வன் நீங்க எக்ஸ்டர்னலா போய் லேர்ன் பண்ணும்போது it will cost high, but உங்களுக்கு under non-முதல்வன் program they are providing it for free. ஸ்கிரீன் ஷேர் பண்றவங்க ஒருத்தங்க வந்து வாய்ஸ் கொடுக்கறவங்க ஒருத்தவங்க. And it is also offering internships and project opportunities. So நீங்க hands on எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் நாலேஜஸ் எல்லாத்துலயுமே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் அப்படின்னா they are providing internships and project opportunities also. Then next is collaboration with Oracle University. So நான்-முதல்வன்ல ப்ரொவைட் பண்ற எல்லா கோர்சஸும் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் கூட டை அப் பண்ணி they will be providing. So Oracle is providing the courses like cloud computing, artificial intelligence, then IoT, supply chain management, GenAI, இந்த மாதிரியான cutting edge technologiesல Oracle is providing its courses. And Oracle is one of the globally recognized leader in enterprise software and cloud technologies. So இதுல end of the programல you will be gaining certifications in Oracle Cloud Infrastructure. So இது வந்து industry recognized credentials உங்களுக்கு add பண்ணு உங்களோட resumeல. So you can produce it anywhere across the world. Then this is the final concept about நான்-முதல்வன். ஸ்கிரீன் வந்து பின்னாடி வந்து எப்படி சொல்றது ஃபுல்லா சிமெண்ட் கலர்ல Till date
They have இந்த கலர்ல trained காமிங்க. over 25 இது lakh போட்டா plus காமிக்காது. students under this அந்த program. வேர்ட் மட்டும் தான் So it is one of the major milestone and achievement. So alongside numerous hackathons வந்து இது வரைக்கும் organize பண்ணிருக்காங்க. Then they made thousands of students to engage in hands-on and competitive learning environments. So practically அவங்க problem solving abilities, teamwork, creativity இது எல்லாத்தையுமே வந்து engage பண்றதுக்கு இந்த program அவங்களுக்கு helpful-ஆ இருந்திருக்கு. அதுக்கு மாத்தாங்க. அதுக்கு அந்த டாபிக் முடிச்சானுங்க. So that is about நான் முதல்வன். Now we will get introduced to Oracle. So have you heard about Oracle before? Any idea about Oracle? No ideas. So course access பண்ற portals எல்லாமே I will let you know. So end of the classல I'll give you the portal name. Courses எல்லாமே நான் கொடுக்கிறேன். குடு பண்றாங்க. அது பேசா போய் Oracle Corporation is a multinational company. What is an MNC? Since all of you are from computer science or IT background, you might be having some idea about MNCs, right? How MNCs work? ஏன்னா இது வந்து அதிகமா எவனும் யூஸ் பண்ணல. இங்க வந்து இந்த இது உள்ள வந்து அதிகமா ஜியோ ஏர்டெல் அதிகமா யூஸ் பண்றாங்க. 3 சிப்பு போடுற மாதிரி என்ன பிரச்சனை இருக்காது. They will be providing services. உனக்கு எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹைபிரிட் சிம் எதானே நம்ம போட முடியாது தானே. 2 சிம் யூஸ் பண்ணலாம். Example Google, TCS, investment and development. Yes. Yes, it is a large corporation. ஒரு பெரிய company. They have a headquarters in their parent company and they will be producing or selling the services. Either goods or services வந்து across the country they will be providing. So அதுதான் multinational corporation அப்படின்னு சொல்லுவோம். So Oracle is one of the top MNCs. They are operating in multiple countries and they will be delivering their services more than one nation. So global economy la avanga contribute பண்றதுக்கு they play a significant role. Yes, good. Global integration, international business. Yes. So Oracle is one among that. அவங்களோட headquarters எங்க இருக்கு அப்படின்னா USA ல இருக்கு. Right? So Oracle Corporation is specialized in enterprise software, computer hardware and cloud computing services. So இந்த மூணு மேஜரா அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. Then apart from that, Oracle is very much known for its robust database management. Oracle அப்படினாலே we will be getting database management in our mind. So database management systems and the cloud infrastructure, இது ரெண்டும் மேஜரா Oracle is playing the role. So it offers wide range of software applications also. So நம்ம one by one enterprise software na enna, then என்னென்ன கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னா நம்ம டீடைல்டா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் கெட் டு நோ ஆரக்கிள் அப்படிங்கிறது ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன், ஒரு எம்என்சி கம்பெனி. தே ஆர் வெரி வெல் நோன் ஃபார் இட்ஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நம்ம எந்த ஒரு பெரிய பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே எல்லா பிசினஸுமே எல்லா எம்என்சிஸுமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அக்ராஸ் த வேர்ல்டுல இருக்கிற டேட்டாவை அவங்க கேதர் பண்ணி அவங்க ஃபீல்டுல அந்த டேட்டாவை எப்படி மேனிபுலேட் பண்ணலாம், அந்த டேட்டாவை எப்படி வந்து ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுல தான்
ஐடி இண்டஸ்ட்ரியே வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ டேட்டா அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் தான் வந்து ஆரக்கிள் ப்ரொவைட் பண்றாங்க. டேட்டாபேஸை மேனேஜ் பண்ற சாஃப்ட்வேர்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணி எல்லா கம்பெனிஸ்க்கும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆரக்கிள். தென் டேட்டாபேஸ் இல்லாம அவங்க என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத டீடைல்டா நம்ம பார்க்கலாம். So this is the brief history about Oracle. 1983, 1992 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன கம்பெனி பேர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, பேரே தெரியல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஏதோ நேம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, தெரியல. அது தெரியுது அதமா. So this is about the brief history of Oracle. Oracle வந்து எப்போ ஃபவுண்ட் பண்றாங்க அப்படின்னா 1977ல, ஃபவுண்டட் பை லாரி எல்லிசன், பாப் மைனர் அண்ட் எட்வர்ட்ஸ். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா ஃபார் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல்ஸ். ஸோ ஆரக்கிளோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். So do you have any idea about relational database? So relational database அப்படிங்கிறது நம்ம டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ற டேட்டா, எய்தர் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு டேட்டா தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு we use RDBMS. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஆரக்கிள் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தாங்க in 1977. Then in 1979 ஆரக்கிள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா they released their first commercial database software. ஸோ இது எதுக்காகன்னா ஃபார் பிசினஸ் பர்பசஸ்க்காக. ஸோ பிசினஸஸ்ல இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு, ரிட்ரைவ் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு they have released version 2 of Oracle commercial database. Then in 1982ல they have renamed to Oracle Corporation. So before that என்ன நேம்ல இருந்துச்சு அப்படின்னு எனக்கு இப்போ சர்ச் பண்ணி சொல்ல முடியுமா? What is the former name of Oracle? Oracle Systems Corporation ஓட former name என்ன அப்படிங்கிறது வந்து can you search it now? Good, many of you are giving proper responses. SDL. Good. Software Development Laboratories. This was the former name of Oracle Corporation. நம்மள ஆட்ஸ் போடாம சொல்றாங்க, இங்கே டவர் கிடைக்க மாட்டேங்குது, ஆட்ஸ் போட்டாங்கன்னா சுத்தி கிடைக்காது. So in 1986ல Oracle gave its database to public offering. So அவங்க வந்து பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த RDBMS வந்துட்டு பப்ளிக்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் எய்தர் ஸ்டார்ட் அப்ஸா இருக்கலாம், இல்ல வந்து பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கலாம், they started using Oracle. So இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது made Oracle's entry into broader technology. Then during 1990s, Oracle expanded its product portfolio. So எப்படி வந்து expand பண்ணாங்க அப்படின்னா they have
started developing enterprise applications, tools, development environments, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. Then it has gained a strong foothold. Various IT segments they started marking their entry. Then during 2000s it was a period of aggressive acquisitions. So do you know the organization that developed Java programming? எந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஜாவா இனிஷியலா டெவலப் ஆச்சு? Any idea? Java is one of the most popular high level programming language, right? எந்த லேப்ல நம்ம டீப்பான Yes, Sun Microsystems. So இப்ப வந்துட்டு நீங்க ஜாவா இன்ஸ்டால் பண்ணனும் அப்படினா you will be redirected to Oracle site. I'll show that also, just a minute. Sun Microsystems. I hope the screen is visible. So இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஜாவாக்கு ரெக்வயர் பண்ற JDKs, SDK, JRE இது எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணனும் அப்படினா you will be redirected to Oracle site. So அபிஷியலா கரண்ட் டேட்ல ஜாவாவோட காப்பிரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா Oracle கிட்ட தான் இருக்கு. Then likewise இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க அக்வயர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா PeopleSoft அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து மிடில் வேர்ஸ், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ், சைபர் சிஸ்டம்ஸ்ல இருந்து ஹார்ட்வேர்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கிட்ட இருந்து they have acquired their products. அதோட காப்பிரைட்ஸ் எல்லாமே Oracle வந்து எடுத்துக்கிட்டாங்க. Then in 2010s Oracle began a significant cloud transformation. So cloud infrastructureல Oracle is also providing services. Can you mention any popular cloud service providers? Any idea about cloud service providers? AWS, Amazon, Google, IBM. Yes. So இதெல்லாமே cloud service providers அப்படின்னு சொல்லுவோம். So Oracleம் இதே மாதிரி அவங்களோட cloud services வந்து ப்ரொவைட் பண்றாங்க. So cloudல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் ஸ்லைட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். So as of now, get to know Oracle is also providing its own cloud platform. So அதுல வந்து கம்ப்யூட், நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் டிசைன் பண்றதுக்கான virtual machines, then storages, databases, developer services. So இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே Oracle is also providing. So this is about the brief history of Oracle. So they are into database management, RDBMS. Then அவங்களோட hardwares and enterprise softwares also they are providing. Then cloud அப்படிங்கிற ஒரு individual platform அவங்களுக்கு வந்து இருக்கு. Then next. Yes, there are popular cloud services. நிறைய cloud இருக்கு. You are giving many examples. Good. DigitalOcean, GeoCloud. Good. Then next it is about enterprise software.
So enterprise software ஏதாவது ஐடியா இருக்கா? What does it mean? கேள்விப்பட்டீங்களா? What does mean by enterprise software? So enterprise software அப்படிங்கிறது it refers to applications or systems. ஏதாவது ஒரு software specifically designed for large organizations. பெரிய பெரிய companies இருக்காங்க அப்படின்னா like corporations, government sectors, educational institutions, இந்த மாதிரி பெரிய பெரிய sectors இருக்கு அப்படின்னா அவங்களோட end to end entire ஒர்க் ஃப்ளோவை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் லைக் அ ரெகுலர் கன்சியூமர் சாஃப்ட்வேர். இது வந்து எதுக்காகனா காம்ப்ளெக்ஸ் அண்ட் லார்ஜ் வால்யூம் ஆபரேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்காக டிசைன் பண்றது. வி கேன் டேக் எனி மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்கு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? Let us take an example of a mobile manufacturing company or a headphone manufacturing company. So இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? மேனுஃபேக்சரிங்க்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏய் ஒரு நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஒரு தடவை அப்ளை பண்ணதானே ரிஜெக்ட் ஆயிடுச்சு தானே உனக்கு? They will plan அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து பிளான் பண்ணுவாங்க. Then after that they will make a design. Yes. So எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு they will make a design according to it. Then அதுக்கப்புறம் they will purchase raw materials. So இப்ப மொபைல் போன்ஸ் வந்து டிசைன் பண்றதுக்கு என்னென்ன raw materials வேணுமோ அதை வந்து they will purchase. Then after that they will manufacture. So அவங்க ப்ரொக்யூர் பண்ண ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அந்த டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி they will get a product. ஒரு ப்ராப்பர் அவுட்கம் வந்து ப்ராடக்ட்ஸா டிசைன் பண்ணுவாங்க. தென் அந்த டிசைன் பண்ண ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணுவாங்க? they will make it to warehouse. ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ்ல they will make it to the warehouse. then அங்க இருந்து they will deliver to the retail shops. So then அந்த ரீட்டைல் ஷாப்ஸ்ல இருந்து either நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோமா இல்ல வந்து டைரக்டா இன் பர்சன்ல போய் பர்ச்சேஸ் பண்றோமா அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா these are the several steps. ஸோ இங்க என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா if I am planning, if I am designing, எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இன் ஸ்டாக்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ இப்போ டெலிவர் பண்ற டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா they will not know warehouse-ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. சோ ஒரு என்டையர் பிசினஸ்ல கம்ப்ளீட்டா அந்த ஒர்க் ஃப்ளோ எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் சென்ட்ரலைஸ்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியணும் அப்படின்னா they will be using a enterprise software. சோ ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ்ல என்டையர் பிசினஸ் ப்ராசஸ மேனேஜ் பண்ண ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் வந்து they will give. சோ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லணும் அப்படின்னா if I am developing a project, சோ ஒரு ப்ராஜெக்ட்ல there are multiple teams. மேனேஜர்ஸ் இருப்பாங்க, டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டெஸ்டர்ஸ் இருப்பாங்க, தென் ஃபைனலா டிப்ளாய் பண்றோம் அப்படின்னா அதை மானிட்டர் பண்றதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ ஒரு ப்ராஜெக்ட் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் மூலமா I can control. சோ அந்த ப்ராஜெக்ட் எப்ப வந்து டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிட்டு டெஸ்டிங்க்கு போகுது அப்படிங்கிறது எல்லாமே அக்ராஸ் த டீம் எல்லாத்துக்குமே அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும், இன்ஃபார்ம்டா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல I will implement a enterprise software. So enterprise software என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? end to end ஒரு பிசினஸ் இல்லனா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னா அதுல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்குமே எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா தெரியறதுக்காக we will be using enterprise software. And also சில automated activities எல்லாமே ருட்டீனா ஹேண்டில் பண்றதுக்கு we will use enterprise software. So efficientா ஒரு டாஸ்க் ஆட்டோமேட் பண்றதுக்கு, ஒரு டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கு, கம்யூனிகேஷன் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கிறதுக்கு we will be using enterprise software.
சோ இன்னொரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பில்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, சோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள் ஃபார் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர். சோ அது என்ன மாதிரியான டாஸ்க் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட் பண்ணி கொடுக்குது? கேன் வி டிஸ்கஸ்? சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நம்ம வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே தேர் வில் பி a barcode, right? சோ அந்த barcodeல என்ன மாதிரியான டேட்டா அவங்க ஃபீட் பண்ணிருக்காங்க? அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்ன, குவாண்டிட்டி என்ன அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு அதுல ஃபீட் பண்ணிருப்பாங்களா? சோ அந்த பார்கோட் ஸ்கேனர்ல அந்த பார்கோட் அவங்க டிஸ்ப்ளே பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பில்லிங் ஆகும். சோ மேனுவலா அவங்க எதுவுமே என்டர் பண்ற மாதிரி இருக்காது. அந்த இடத்துல அந்த ஒரு டாஸ்க் வந்து ஆட்டோமேட் ஆகுது. So that is one simple example for enterprise software. So enterprise software அப்படிங்கிறது it will be vary from business to business. ஒரு பிசினஸ்க்கும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது டிஃபர் ஆயிட்டே இருக்கும். ஸோ என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்காக ஒரு சாஃப்ட்வேர் தேவை அப்படிங்கறத வந்து கிளியரா டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா they will work on that and they will provide the enterprise software. So இந்த மாதிரி தான் Oracle is designing enterprise softwares. Then next we have a small example, another example for enterprise software. I hope all of you are aware of the beverage brand Coca-Cola. So இது வந்து one of the most popular brand, correct? So இந்த particular brandல வந்துட்டு they use an enterprise software. So அந்த சாஃப்ட்வேருக்கு we call it as Salesforce. So not only Coca-Cola, many other brands வந்து Salesforce யூஸ் பண்றாங்க. So Salesforce அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, it is a cloud based customer relationship management platform. So Salesforce அப்படிங்கிறது customer relationship management platform. So what does mean by customer relationship? Any idea? So customer relationship அப்படிங்கிறது almost எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே நம்ம பார்த்திருப்போம். If we take any e-commerce applications like Amazon, Flipkart, இதுலயே பார்த்தோம்னா chat with assistant அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ எதுல பார்த்தாலும் நம்மளுக்கு chat bots இருக்கும், கரெக்ட்டா? சோ அது one of the customer relationship management. கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா அந்த கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணி, அந்த ஆர்கனைசேஷனை அப்ரோச் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் இல்ல வந்து அவங்களோட queries இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிறது தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல். சோ இதுக்கு since it is a very large brand அப்படிங்கறதுனால they have various customers. சோ அவங்களுக்கு வந்து ஒரு chatbot ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. சோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு they have implemented a separate software. சோ அதுதான் Salesforce. Then இந்த customer relationship software என்ன பண்ணும் அப்படின்னா, it helps the businesses to manage the interactions. சோ அவங்க கிட்ட கரண்டா இருக்கிற and பொட்டன்ஷியலான கஸ்டமர்ஸ் கூட interactions மேனேஜ் பண்றதுக்கு it will help, and it is particularly useful for handling the sales, marketing, customer support, customer service இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. சோ Coca-Cola அப்படிங்கிறது one of the biggest beverage companies. அவங்க கிட்ட vast global customer base வந்து இருக்கு, and அவங்களுக்கு distribution network அப்படிங்கிறதும் it is very large. So Salesforce implement பண்ணதுனால they can centralize all the customer data. அவங்க கிட்ட இருக்கிற varied dataவை அவங்களால centralize பண்ண முடிஞ்சது. Right from the purchase history. So இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்க எந்தெந்த டைமுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க, எவ்வளவு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கறதுல இருந்து எல்லா டேட்டாவையும் அவங்களால
ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டா ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. ஸோ திஸ் அலோட் their சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீம் டு ஆக்சஸ் அக்யூரேட் அண்ட் ரியல் டைம் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ சடனா ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா அதை ஆர்கனைஸ்டா மேனேஜ் பண்ணும்போது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். தென் செகண்ட்லி ரெஸ்பான்சஸ் டைம். ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு என்கொயரி இருக்கு இல்ல வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் ரெக்வெஸ்ட் எல்லாமே தென் அண்ட் தேர் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களால ஒர்க் ஃப்ளோ எல்லாமே ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சது. கஸ்டமரோட இஷ்யூஸையும் தென் அண்ட் தேர் சீக்கிரமா ஹேண்டில் பண்றதுக்கும் எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்றதுக்கும். thirdly analytics tool, பவர்ஃபுல்லான அனாலிட்டிக்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி we have stored all the data, கஸ்டமரோட எல்லா டேட்டாவையும் நம்ம சென்ட்ரலைஸ்டா ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி we can make powerful analytics. ஸோ அவங்க எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க அந்த சேல்ஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு சேல்ஸ் ட்ரெண்ட், தென் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, கஸ்டமரோட பிஹேவியர் எப்படி இருக்கு, ஒரு ஒரு ரீஜியனுக்கும் என்ன மாதிரியான ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சென்ட்ரலைஸ்டா பார்த்துக்க முடிஞ்சது. ஸோ இட் இஸ் ஆல்சோ பவர்ஃபுல் அனாலிட்டிக்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரே நம்மளுக்கு அனலைஸ் எல்லாமே பண்ணி கொடுத்ததுனால அதுக்கான ஒரு தனி டீம் வந்து நம்மளுக்கு தேவை இருக்காது. ஸோ இந்த டேட்டா வில் மேக் தெம் டு ஸ்மார்ட்டர் மார்க்கெட்டிங். ஸோ எந்த ஏரியால எந்த பீப்புள் என்ன ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பண்றதுக்கு அண்ட் பெட்டர் டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிவா இருக்க முடிஞ்சது அண்ட் அவங்க கிட்ட டேட்டா ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. தென் ஆல்சோ அவங்களுக்கு பவர்ஃபுல்லான அனாலிட்டிக்ஸும் கிடைச்சது. ஸோ அவங்க டேட்டா டிரைவன் டெசிஷன்ஸ் மேக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரைட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர். ஸோ நாட் ஒன்லி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், நம்மளுக்கு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், இஆர்பி, ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் கேபிட்டல், எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமே they are providing solutions. So have you got some idea on enterprise software? So enterprise software அப்படிங்கிறது to manage large organizations, பெரிய organizationsல end to end workflow வந்து manage பண்றதுக்காக they are using enterprise softwares. Then next is cloud computing services. So can you tell me any example? நம்ம ரியல் டைமா யூஸ் பண்ற கிளவுட் சர்வீசஸ், டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற கிளவுட் சர்வீசஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? கூகுள் கிளவுட். கூகுள் கிளவுட் நீங்க யூஸ் பண்றீங்களா? கூகுள் டிரைவ். So it is the correct example. கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது கரெக்ட் எக்ஸாம்பிள். Then I have already defined about cloud, right? So நம்ம வந்து பிசிக்கலா எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இன்வெஸ்ட் பண்ணாம, எந்த சர்வர்ஸோ இல்ல வந்து சிஸ்டம்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணாம ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட பே பண்ணி ஒரு சில சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, let us take a scenario. If I want to design a web application, right? So ஒரு web application நம்ம டிசைன் பண்றோம், அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு requirements இருக்கும், pre requirements என்னென்ன இருக்கும்? If I want to design a website, front end, back end, HTML, CSS, JavaScript. Yes. So இது வந்து பேசிக். So இந்த front end back end கூட கம்யூனிகேட் பண்ணி தென் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி நான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். Now I want to test it. So எப்படி டெஸ்ட் பண்ணலாம்?
How can I test the application? Selenium through web browsers, running the application locally. So இந்த மாதிரி நிறைய எனக்கு opportunities இருக்கு. ப்ரோமைஸ்ல But still என்னோட வெப்சைட் யூஸ் பண்றவங்க எல்லாரும் சேம் ஆப்பரேட்டிங் வந்து சிஸ்டம் ஸ்க்ரோல் யூஸ் பண்றது பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்ல எனக்கு முடியுமா? தாட் அனுப்பு. செட்டிங்ஸ்ல போய் எப்படி வைக்கிறது மட்டும். There are ஆனா different operating பட்டன்ஸ்ல உள்ள systems, போனா right? சில ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. I have பட்டன்ஸ் Windows, எல்லாம் Linux, அட்லீஸ்ட் அந்த கர்சர்காச்சும் பார்த்து சொல்லு. iOS. இந்த மாதிரி கர்சருக்கு அந்த different operating நார்மலா systems பட்டன் இருக்கு. கரெக்ட்டா? ஸ்க்ரோல் பண்றது. சோ எல்லாருமே சேம் Scroll ஆப்பரேட்டிங் பண்ணலாம். சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ நான் அந்த இடத்துல வந்து டிஃபரெண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குமா? சோ எல்லா பாசிபிள் சாஃப்ட்வேர்ஸ்லயுமே ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்லயுமே என்னோட அப்ளிகேஷனை நான் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். சோ அப்போ எனக்கு ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும்? என்னோட நீட் எப்படி இருக்கும்? இட் வில் பி வெரி ஹை. நான் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்றதுக்கே எனக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதையெல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்காக தான் ஐ எம் கோயிங் ஃபார் கிளவுட். ஸோ கிளவுட்ல என்கிட்ட இருக்கிற ஒரு அவைலபிள் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஐ கேன் டூ ஆல் பாசிபிள் ஒர்க்ஸ். மற்ற எல்லா ரிசோர்ஸஸையுமே ஐ வில் யூஸ் இட் ஃப்ரம் எனி தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ். ஸோ இதுல வந்து நான் தனியா ஒரு சர்வர் டிசைன் பண்ணணும், ஒரு சர்வர் ரூம் டிசைன் பண்ணணும், ஒரு டேட்டா சென்டர் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெக்குவயர்மெண்ட்டுமே இருக்காது. டைரக்டா ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்கிற சர்வீசஸை நான் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இட் இஸ் லைக் ரெண்டிங் த ரிசோர்சஸ். ஸோ கிளவுட் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸ், நான் அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு, அப்ளிகேஷன் டிசைன் பண்றது, டெவலப் பண்றது, தென் டேட்டா பேஸஸ் ஸ்டோர் பண்றது, மேனிபுலேட் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸையுமே ஓவர் த இன்டர்நெட் ஐ கேன் do without investing in any physical devices. நான் எந்த physical softwaresம் purchase பண்ண வேண்டிய requirement இருக்காது. சோ இதுதான் cloudோட மேஜர் கான்செப்ட். சோ இதுல நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா we have different types. சோ நம்மளுக்கு infrastructure as a service, platform as a service, software as a service, இந்த மாதிரி different types of cloudம் இருக்கு. அண்ட் அதுல வந்து நம்ம கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? Can you tell me what are all the services we use under Google? கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ் ஓபன் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஒர்க் ஸ்பேஸா? அதுக்கு தனியா உள்ள ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு. Can you see the screen? So இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கூகுள் ஹோம் பேஜ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல வந்துட்டு கூகுள் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கூகுள்ல நம்மளுக்கு என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். கூகுள் டிரைவ், ஜிமெயில், யூடியூப், ஜெமினி, மேப்ஸ், தென் வேற என்னெல்லாம் சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க? கூகுள் ஷீட்ஸ், கூகுள் ஸ்லைட், ஜிமீட். ஸோ இது எல்லாமே கூகுளோட சர்வீசஸ். தென் இன்னும் சர்வீசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கூகுள் சாட், கிளாஸ் ரூம், தென் கூகுள் ஃபார்ம்ஸ், குரோம் ப்ரௌசர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கூகுளோட சர்வீசஸா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கூகுளோட கிளவுட் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தா இந்த சர்வீசஸ் எல்லாமே நம்ம ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ we have these many options. இது எல்லாமே நம்ம சர்வீசஸா ப்ரொவைட் பண்றாங்க. we don't need to develop anything. நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதோ இல்ல ரன் பண்றதோ அந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் எதுவுமே இருக்காது. டைரக்டா நம்ம போயிட்டு we can use the service. So இது one of the example for cloud computing services. And one more thing, நம்ம கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் பண்றோம் இல்லையா? நம்ம கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் பண்ற டேட்டா இன்டர்னல் டிவைஸ்ல இருக்குமா இருக்காதா? If I am storing any file in Google Drive, அது என்னோட internal memory consume பண்ணுமா பண்ணாதா? No. Answer is up. So just give me answer for this question. I will give you break. No. So நீங்க Google Driveல வந்துட்டு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா
அது டைரக்டா கிளவுட் ஸ்டோரேஜுக்கு மூவ் ஆயிடும். உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆர் மெமரி வந்து கன்சியூம் பண்ணாது. ரைட்? சோ இதுதான் வந்து கிளவுடோட மேஜர் கான்செப்டே. நீங்க ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்றீங்க கிளவுட்ல அப்படின் போது இட் வில் நாட் அஃபெக்ட் யுவர் பிசிக்கல் டிவைஸ். உங்களோட பிசிக்கல் டிவைஸ்ல அது எந்த விதமான ஒரு கன்சம்ஷனும் இருக்காது. ஸ்பேஸ் கன்சம்ஷன் ஆர் மெமரி கன்சம்ஷன் எதுவுமே இருக்காது. இட் வில் பி டைரக்ட்லி மூவ்ட் டு த cloud space. சோ நீங்க வந்து through the device you have, உங்ககிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸ் மூலமா ஓவர் த இன்டர்நெட் அந்த ரிசோர்சஸ யூஸ் பண்றீங்க. சோ இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம கூகுள் போட்டோஸ் இது வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த சர்வீஸ். அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறது பாப்புலர் ஓடிடி பிளாட்ஃபார்ம், எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டா? சோ இந்த நெட்ஃபிளிக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களோட டேட்டா, அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்கு தே ஆர் யூசிங் அமேசான் வெப் சர்வீசஸ், AWS கிளவுட் வந்து யூஸ் பண்றாங்க. ரைட்? சோ the time is 11:15. You can take a short break for 15 minutes. We will continue again by 11:30. ஒரு பேட்ச் அது பண்ணிடுறேன். 15 minutes சொல்லிடுறான். இல்ல ஸ்டாப் பண்ணி